எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி முதலீடு செஞ்சு பொருட்களை கடையில் கொண்டு வந்து வச்சு வியாபாரம் செய்வோம். ஆனால் சில பொருட்கள் எல்லாம் தேங்கி நின்று விட்டால் விற்பனை ஆகவே ஆகாது. பல லட்சம் ரூபாய் அந்த பொருட்களையே முடங்கி போயிடும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வாடிக்கையாளராக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் ஒரே கடைக்கு செல்வோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் எடுக்கவே மாட்டோம். அதுவே நம்ம பக்கத்து கடைக்கு போவோம். துணியே சுமாராக தான் இருக்குங்க. இருந்தாலுமே அந்த கடையிலிருந்து நிறைய பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வருவோம். இது ஏன்னே தெரியாது, புரியவும் புரியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு விதமான ஈர்ப்பு. ஈர்ப்பு தன்மை எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் நல்லா வியாபாரம் நடக்குங்க. உங்களுடைய வியாபாரத்தில் இந்த ஈர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாடிக்கையாளர்களை பார்த்த உடனே உங்கள் கடையில் இருக்கும் பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த எளிய ஆ, ஒரு ஆன்மீகம் சொல்லும் தாந்திரீக பரிகாரம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஒரு கடை வைக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாமே ஒரு பக்கம் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது, குடும்பத்தை பார்த்துக்க முடியல, சரியான போதுமான வருமானம் பத்தலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். நம்ம சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னுக்கும் வர முடியும்னு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது அப்படி ஃபாலோ பண்ணாலும் ஒரு சிலருக்கு அது நல்ல வருமானத்தை தருது, ஒரு சிலருக்கு அது ரொம்ப வருமானம் அந்தளவுக்கு தரதில்லை. அப்போது வாங்கக்கூடிய கடன் வாங்கி போட்ட ஸ்டாக்கெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா தாந்திரிகம், ஆன்மீகம் சம்மந்தமான எளிய முறை பரிகாரங்களை இந்த பதிவில் நம்ம வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்குறோம். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை தொட்டாசினிங்கி செடி. இந்த தொட்டாசினிங்கி செடியில் இருக்கக்கூடிய இலை, தொட்டாசினிங்கி செடிக்கு வசியத்தன்மைங்கிறது ரொம்ப அதிகங்க. ஈர்ப்பு தன்மை அதிகம். அந்த செடி எந்த இடத்துல இருக்குதோ அதில் அந்த இடத்துல முதல்ல தேடி கண்டுபிடிங்க. செடியிலிருந்து இலையை தான் பறிக்க போகிறோம். அதனால் இந்த இலையை பறிக்கிறதுங்கிறது சுயநலத்துக்காக இல்லைங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான். என்னுடைய கடையில் நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு வியாபாரம் நடந்தால் கடையில் இருப்பவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கலாம். என்னுடைய தொழில் நன்றாக விருத்தி அடைந்தால் என்னிடம் வேலை செய்யும் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த செடியிலேருந்து இலையை பறிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் செடியை வணங்கி அந்த செடியிடம் அனுமதி பெற்று இலைகளை கொஞ்சமாக பறித்துக்கோங்க. இந்த இலையை கொண்டு ஒரு தட்டில் பரப்பி நிழலில் உலர வச்சுக்கோங்க. காய்ந்த இலையை கையாலேயே நுணுக்கலாம். அப்படி நீங்கள் நுணுக்கலை அப்படின்னா கூட அம்மி இருந்துச்சுன்னா அதில் அரைக்கலாம், இடிகளில் போட்டு இடிக்கலாம். இதில் இரும்பு பயன்படுத்தக்கூடாது. அந்த கல் உரல் மாட்டிருக்கும் இல்லைங்களா, அதில் தான் போட்டு இது பண்ணணும். அப்படி இதெல்லாம் இல்லைங்க அப்படின்றவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கக்கூடாது. என்கிட்ட இந்த உரல் கல்லெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சில பேர் அரைப்பாங்க. கண்டிப்பாக அந்த வேலையை பண்ணிடாதீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கல் குட்டியாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதில் வச்சு அப்படியே உருட்டின மாதிரி இல்லை தேய்ச்ச மாதிரி பண்ணிங்கன்னா அதெல்லாம் நொறுங்கிரும். இந்த இலையை கல்லால் செய்யப்பட்ட பொருட்கள் மூலம்தான் நீங்கள் தூள் செய்யணும், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த தூள் செஞ்ச இலையை கொஞ்சமாக பன்னீரில் போட்டு கலந்துக்கோங்க. இப்போ பன்னீர் ஒரு பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாட்டிலில் இந்த இலையை அந்த பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா அதை எடுத்து அந்த பன்னீருக்குள்ளே போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. இந்த தீர்த்தத்தை வச்சு கடைகளில் விற்காத பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெளிக்கணும். பொருட்கள் மீது பட்டுச்சுன்னா பொருட்கள் வீணாகிவிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கடையோட மூலை முடுக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல தெளிச்சிடுங்க. அந்த பொருட்களை சுற்றியுமே இந்த தீர்த்தத்தை தெளித்து விடுங்க. குலதெய்வத்தை நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற நாட்களில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்த்தத்தை தெளிச்சிட்டு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு வியாபாரத்தை துவங்கி பாருங்கள். நிச்சயமாக 100% விற்காத பொருட்கள் விற்கும். சில பேருக்கு வீடு, வாகனம், அதே மாதிரி சொத்து இது போல் ஏதாவது ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. அந்த பொருட்கள் விற்க வேண்டும் அப்படின்னாலும் இதே போல் தீர்த்தத்தை அந்த பொருட்கள் மீது தெளித்து வீட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா விற்காத பொருட்கள் விற்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. உங்களுக்கும் இந்த பரிகாரத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தகவலையும் சொல்லிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.